ஹாய், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பூரிக்கு ஒரு குருமா செய்யலாம். பச்சைப்பயிறு குருமா செய்யலாம். அதுக்கு பச்சைப்பயிறு நான் வறுத்து குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். வேக வச்சது அப்படியே வச்சுக்கலாம். இதில் 2 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை, அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, கிராம்பு ஒரு 4, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சல் எடுத்துக்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சைப்பயிரில் நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், சாப்பாடு பிடிச்சி போட்டேன். நல்லா வதங்கிட்டோம். பெருங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இப்படி குழைய வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் புளி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது தேங்காய் சேர்க்காமலே நல்லாயிருக்கும். வேணுன்னா ஒரு 2 பீஸ் தேங்காய் எடுத்து கட் பண்ணி அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் தேங்காய் சேர்க்கல, வெறுமனே பச்சை பயிறு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை மட்டும் இதில் சேர்த்து கொதிக்க வச்சுட்டோம்னா நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். இறக்குறப்ப கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா நல்லா வாசமாக பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. நல்லா இதில் ஒரு 2 பீஸ் தேங்காய், சின்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை நம்ம சேர்த்து அரைச்சி ஊற்றிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், இதில் இருக்கிற இந்த பிரிஞ்சி இலையெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா இது சாப்பிட்றப்போ தொந்தரவாக இருக்கும். அதனால் பட்டை, பிரிஞ்சி இலையெல்லாம் கண்ணில் பட்டுச்சுன்னா எடுத்துருங்க. பரிமாறுறப்போ தட்டில் வரும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றப்போ. மிளகா, பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பரிமாறி பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. Thank you.